ஹாய், திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல் எக்ஸ்க்ளூசிவாக லா மக்களுக்கு டீச் பண்ணிகிட்ருக்கோம். இது மூலயமா சட்டம் அறிந்து கொள்ளட்டும் என்பதற்காக நம்முடைய வேல்யூ அப்டேட்ஸை பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வியூ பண்ணுங்கள். மற்றும் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள். மக்கள் எல்லாரும் சட்டம் அறிந்து கொள்ளட்டும். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். அதாவது என்ன அப்படின்னா, டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போலி பத்திரங்களை எளிமையாக கண்டுபிடிக்க என்ன வழி? அதாவது போலி பத்திரங்களை எளிமையாக கண்டுபிடிக்க 7 வழிகள் இருக்குது. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த 7 வழிகளை பின்பற்றினாலே மோஸ்ட்லி போலி பத்திரம் எது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதாவது நிச்சயமாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், டபுள் டாக்குமெண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் டூப்ளிகேட் டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் இருந்து நம்ம பாதுகாத்து கொள்வதற்கு, நம்ம சொத்தை சரியாக வாங்குவதற்கு இந்த 7 வழிமுறைகள், அதாவது போலி பத்திரத்தை அறிவதற்குண்டான 7 விஷயங்களை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, போலி ரப்பர் ஸ்டாம்ப் மற்றும் முத்திரை தாள்கள். இதுதான் பாயிண்ட்டு. பெரும்பாலும் போலி ஆவணங்கள், போலி நபர், போலி கையெழுத்து, போலி புகைப்படம் அல்லது இவையெல்லாம் போலியாக செய்யப்பட்டு அழித்து திருத்தி மேற்சொன்ன எல்லா விஷயங்களையும் சேர்த்தோ அல்லது இவற்றில் ஒன்றோ நடந்திருக்கும். இவையெல்லாம் 1995க்கு முன் இருக்கின்ற பத்திரங்களில் நடந்திருக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது என்பதை மிக முக்கியமாக நினைவில் கொள்ள வேண்டும். 1995க்கு முன்பு அடையாள அட்டை, சான்று புகைப்படம், சான்று கையெழுத்து என்று எதுவும் பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. 1990க்கு முன்பு கிரயம் கொடுப்பவரின் கையொப்பம் மட்டும்தான் பத்திரத்தில் இருக்கும். கிரயம் வாங்குபவரின் பத்திரம் கையெழுத்தில் இருக்க தேவையில்லை. கிரயம் வாங்குபவர் கையொப்பம் இடும் பெற்றிருந்தால் 1990க்கு முன்பு புறம்போக்கு நிலங்களை பத்திரம் செய்திருப்பார். 2005க்கு பின் பத்திரத்தில் வாங்குபவர் விற்பவர் புகைப்படம் ஒட்டி இருப்பர். சமீபமாக பத்திரப்பதிவின் போது பதிவு அலுவலகத்தில் டிஜிட்டல் ஃபோட்டோ மற்றும் டிஜிட்டல் ரேகை அமலுக்கு வந்திருக்கிறது. பத்திரப்பதிவு துறையில் நடந்த மாற்றங்கள் தேதி வாரியாக தெரிந்தால் மட்டுமே அந்த பத்திரம் ஒரிஜினலா ஃபோர்ஜரியா என்று கண்டுபிடிக்க முடியும். பெரும்பாலும் போலி ஆவணங்கள் உருவாக்குபவர்கள் மேற்கண்ட விஷயத்தில் நிச்சயம் ஏதாவது ஒன்றை கோட்டை விட்டு விடுவார்கள். 2வது வழிமுறைகள் என்ன பார்க்கலாம். கிரைய பத்திரங்களில் பட்டாவில் தமிழ்நாடு அரசினுடைய கோபுர முத்திரை இருப்பது அனைவருக்கும் தெரிந்து இருக்கும். இம்முத்திரையை கவனித்து பார்ப்பதற்குள் நன்கு தெரியும், அது மெட்டலில் செய்யப்பட்ட சீல், அச்சு என்று. இனி இதுவரை கவனிக்காதவர்கள் நிச்சயம் உங்கள் பத்திரங்களில் உள்ள சீலை பார்க்கலாம். பெரும்பாலும் போலி பத்திரங்கள் செய்பவர்கள் ரப்பர் ஸ்டாம்பில் தான் கோபுரம் முத்திரையை செய்து இருப்பார்கள். மெட்டலில் செய்வது சற்று சிரமமான ஒன்று. இதற்கு முன்பு எப்படி பத்திரப்பதிவு துறையில் நடந்த மாற்றங்களை வரலாறு வாரியாக தெரிந்து வைத்திருக்க சொன்னோமோ, அதேபோல் பத்திரப்பதிவு அலுவலகத்தின் வரலாறும் மாற்றங்களும் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். உதாரணமாக, சென்னை கொட்டிவாக்கத்தில் சொத்து இருந்தால் அதனுடைய பத்திரப்பதிவு அலுவலகம் அடையாறு 1981 1986 வரை மேனுவல் பிரியாரிட்டி இருந்தது. அதற்கு அடுத்து 1986 1996 வரை கணினி
பிரியட் என அடையாறு சார் பதிவகத்தில் இருந்தது. சார் பதிவகம் மாவட்ட பதிவகம் 1983க்கு முன்பு சைதாப்பேட்டையில் இருந்தது. 1996க்கு பிறகு இன்று வரை நீலாங்கரையில் சார் பதிவகத்தில் இருக்கிறது. அப்படியானால் ஒரு சொத்தின் வரலாறு பார்க்கும்போது அச்சொத்துடைய சார் பதிவ வரலாறையும் பார்க்க வேண்டும். பெரும்பாலும் டூப்ளிகேட் பத்திரம் செய்பவர்கள் இந்த சார் பதிவக மாற்றங்களின் கோட்டையை விட்டு வாய்ப்பு இருக்கிறது. தவறான சார் பதிவக சீல்களை ஸ்டாம்ப்களை பயன்படுத்தி இருப்பார்கள். அதன் மூலம் போலி ஆவணங்களை கண்டுபிடிக்க முடியும். அதாவது உதாரணத்திற்கு ஒரு இடத்தில் உள்ள சொத்து வருடங்கள் ஆக ஆக ஒவ்வொரு சார் பதிவமாக மாற்றப்பட்டு இருந்திருக்கும். அதாவது ஒரு காலகட்டத்தில் கொட்டிவாக்கமாக இருந்தது, ஒரு காலகட்டத்தில் நீலாங்கரையாக மாறி இருந்திருக்கும். ஆனால் கொட்டிவாக்கம் என்று தயாரிக்கப்பட வேண்டிய பத்திரத்தை நீலாங்கரை என்று சீல் செய்திருப்பார்கள். அதை வைத்து நாம் தெரிந்து கொள்ளலாம். சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள மாவட்ட இணை சார் பதிவகம் ஆகும். டூப்ளிகேட் பத்திரத்தில் வெறும் சார் பதிவகம் என்று சீல் போட்டு இருந்தால் அதனை வைத்து போலி ஆவணங்களை கண்டுபிடிக்கலாம். திருவள்ளூர் மாவட்டம் மாவட்ட இணை சார் பதிவாளர் ஆகும். பத்திரத்தில் வெறும் சார் பதிவகம் மட்டும் போட்டு இருந்தால் அப்போது அவை போலியான ஆவணங்கள் என்று கண்டுபிடித்து விடலாம். எனவேதான் பத்திரப்பதிவு அலுவலக வரலாறு, அதாவது எப்போது சார் பதிவகத்தில் இருந்து மாவட்ட சார் பதிவகம், இணை மற்றும் துணை மாவட்ட சார் பதிவகம் எப்போது மாற்றத்திற்குள்ளானது என்பதை தெரிந்து வைத்து கொண்டால் மட்டுமே நாம் வாங்க போகும் பத்திரம் போலியா அல்லது அசலா என்று கண்டுபிடிக்க முடியும். பத்திரம் பார்க்கும்போது காப்பி ஆஃப் த டாக்குமெண்ட், அதாவது சர்டிஃபைடு காப்பி ஆஃப் த டாக்குமெண்டாக இருந்தால், அதாவது உங்கள் பத்திரத்திற்கு தாய் பத்திரம் இருந்தால், அதாவது நீங்கள் வாங்க போகும் இடத்திற்கு முன் டாக்குமெண்ட் இல் ஏதாவது காப்பி ஆஃப் த டாக்குமெண்ட் இருந்தால் நிச்சயமாக கவனிக்க வேண்டும். காப்பி ஆஃப் தி டாக்குமெண்ட், சர்டிஃபைடு காப்பி ஆஃப் தி டாக்குமெண்ட் என்பது ஒரிஜினல் பத்திரம் தொலைந்த பின்பு பத்திரப்பதிவு அலுவலகத்திற்கு சென்று அங்கு இருக்கும் நகலை மனு எழுதி போட்டு வாங்குவது ஆகும். சர்டிஃபைடு காப்பி ஆஃப் தி டாக்குமெண்ட் இருந்தாலே டபுள் டாக்குமெண்ட் உள்ளதா என்று நிச்சயமாக செக் செய்ய வேண்டும். அதனை உற்று கவனிக்க வேண்டும். ஒரிஜினல் பத்திரம் அடமானத்திலோ அல்லது நீதிமன்றத்திலோ இருந்தால் காப்பி ஆஃப் தி டாக்குமெண்டை வைத்து புது பத்திரம் ரெடி செய்வார்கள். அப்படியானால் ஒரிஜினல் டாக்குமெண்ட் கிடைத்து விட்டால் அதை வைத்து இன்னொரு கரையம் செய்வார்கள். காப்பி ஆஃப் தி டாக்குமெண்ட் இருந்தாலே 80% போலி பத்திரம் செய்ய வாய்ப்பு உள்ளது. ஆறாவது, அடுத்து லேண்ட் சர்வேயில் டபுள் டாக்குமெண்ட் இருக்கும். சென்னை வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷனில் சர்வே எடுத்து விட்டார்கள். அதில் உமா மகேஸ்வரி அவென்யூ என்று ஒரு லே அவுட் உள்ளது என்று நாம் வைத்துக்கொள்ளலாம். அதில் அவர் அப்பா கிழக்கு இருந்து மேற்கு பார்த்து லே அவுட் போட்டு இருக்கிறார். அதை கலைத்துவிட்டு பையன் வடக்கு இருந்து தெற்கு பார்த்து லே அவுட் போட்டு உள்ளார். ஏற்கனவே அப்பா கொஞ்சம் பத்திரம் போட்டு விட்டார். இன்னும் மிச்சம் உள்ளதையும் பிரித்து பத்திரம் போட்டு விட்டார். சில பிளாட்டுகளில் சர்வேயில் மேலும் கீழும் ஒன்று போல் வந்துவிடும். 10வது நம்பர் பிளாட்டுகளில் அப்பா போடும்போது 10, பையன் போடும்போது 20. ஒரே இடம்தான் சர்வேயில், ஆனால் 2 மனை பிரிவுகள் வந்திருக்கும். சர்வேயிலும் 2 மனை பிரிவுகள் வந்துள்ளதா என பார்க்க வேண்டும் என்பதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். இது டூப்ளிகேட் டாக்குமெண்ட் இல்லை, இரண்டுமே ஒரிஜினல் டாக்குமெண்ட் தான். இதனை நாங்கள் டபுள் டாக்குமெண்ட் என்று சொல்வோம். இதில் என்ன பிரச்சனை என்றால், மேற்படி சொத்தை 2 டபுள் டாக்குமெண்ட்
செய்தால் இன்னொருவருக்கு விற்றுவிட்டு போது டபுள் டாக்குமெண்ட் என்ட்ரியாகவே ஈசியில் காட்டப்படும். ஒரு இடத்தில் 2 உரிமையாளர்கள் 2 ஆவணங்கள் என்று தொடர் கதையாகவே இருக்கும். 7வது காரணி, போலி நபர் மாறுவது உண்டு. இடம் விற்பவரின் ராஜா என்பவர் என்று எடுத்துக்கொள்வோம். ராஜா என்பவர் கையெழுத்து போட வேண்டும் என்றால் அதற்கு பதில் அவருடைய தம்பிக்கு ராஜாவின் முகசாயல் ஒன்று போலியாக இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவருடைய தம்பியை வைத்து கையெழுத்து போட வைத்து விடுவார்கள், அல்லது வேறு நபரை அழைத்து வந்து கையெழுத்து போட செய்வார்கள். நிச்சயமாக செய்ய வேண்டியது என்னவென்றால் ஆள்மாறாட்டம் நடக்க வாய்ப்பு உள்ளதா என்று பார்த்து கொள்ள வேண்டும். புரிதலுக்காக மட்டுமே இந்த ஒரு பட குடும்பத்தில் அக்கா தங்கை 7 பேர் இருந்து அக்காவில் சொத்தை தங்கச்சி நான் தான் அக்கா என்று கையெழுத்து போட்டுவிட்டார்கள் என்றால், எனவே சொந்தத்திலும் இந்த மாதிரியான தவறுகள் நடக்க வாய்ப்பு உள்ளது. அதனால் போலி பத்திரத்தில் ஆள்மாறாட்டத்திலும் கவனம் வேண்டும். நேரடியாக சென்று கவனிக்கும் போது ஆள்மாறாட்டம் நடத்த வாய்ப்பு உள்ளதா என்று யோசித்து நடக்க வேண்டும். சம்பந்தம் இல்லாத வேறு நபரை அழைத்து வந்து போலி ஐடி ரெடி செய்து கையெழுத்து போட வைத்திருப்பார்கள். இவையெல்லாம் தற்போது ஆதார் வந்த பிறகு குறைய வாய்ப்பு வந்து இருக்கிறது. இவைகள் தான் போலி பத்திரங்களை எளிமையாக கண்டுபிடிக்க 7 வழிகள் ஆகும். நம்ம போலி பத்திரத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம். ஆள்மாறாட்டம் மற்றும் சொந்தக்காரர்களை வைத்து செய்வது. அதுக்கப்புறம் ஒரே இடத்தை 2 பேர் குடும்பத்திலேயே மாற்றி மாற்றி விற்று விடுவது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த போலி சீல் போடுறது. அதுக்கப்புறம் அரசாங்க முத்திரை போலியாக இருக்கிறதா என்று கவனிக்க வேண்டியது. அந்த மெட்டல் ஸ்டாம்ப் இருக்கிறதா என்று. அதுக்கப்புறம் சார் பதிவகம் மாறிக்கிட்டே வந்திருக்கும். 1900 மாறிட்டே வந்திருக்கும். சார் பதிவகம், இணை சார்பகம், துணை சார் பதிவகம் அப்படின்னு சொல்லி. அதில் போலியான டாக்குமெண்ட் தயார் பண்ணுறவங்க கோட்டை விட்டு விடுவார்கள். அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி அந்த டாக்குமெண்ட்டெல்லாம் செக் பண்ணி வந்தோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக போலியான டாக்குமெண்ட் கண்டுபிடிக்க மிக வாய்ப்பு இருக்குது. இதை நம்ம பதிவு செய்தோம். நம்மளுடைய வேல்யூ அப்டேட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஷேர் பண்ணவங்க நம்மளுடைய சோசியல் மீடியாவில் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள். மிக்க நன்றி, வணக்கம்.